ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னா டிஜேயோட ஓட்மோ மொபைல் 7. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சீல் போட்டு வந்துருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த டப்பிங் இருக்கும் கீழே வந்து இது நல்லா லைட் வச்சு நீங்கள் நைஸாக கிளீன் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பற்றி நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிம்பிள் உள்ள ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு ஒன்றும் சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இது வந்து நாங்கள் வந்து எலிமரணி சீட்டுன்னு சொல்லுவோம். அது ஒன்று இருக்கு கேட்லாக் நல்ல பஸ். ஸோ வேற ஒன்றும் இல்லை, வேற எம்டி பார். ஸோ பாக்ஸும் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த கிம்பல் வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் 5,999 நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த கிம்பல் நாங்கள் பொதுவாக எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் ஒரு எடுக்கிற வீடியோ அண்ட் ட்ராவல் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி சொல்கிறதுக்காண்டி நம்ம இந்த கிம்பல் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ்க்குள்ள என்ன ஆச்சுன்னு வாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தும் கம்மியான லென்த்தாக தான் இருக்குது. நம்ம பவர் பேங்க்ல வர மாதிரி லென்த்து தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜேஓ சிங்கிள் பின்னாடி போட்ட ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஓஎம்னு போட்டிருக்க ஒரு மொபைல் மேக்னெட்டிக் மொபைல் கிளிப். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மொபைலை வந்து மாற்ற போகிறோம். ஸோ நல்ல டைட்டாக இருக்குது, நல்ல மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து மொபைலில் எந்த விதமான கேஷன் இல்லாமல் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இந்த 2 தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கிளிம்பல் எடுத்து பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சுமே நல்லா அழகாக தான் இருக்குது. சுருக்கு சை நம்ம ஊருக்கு கிளவியெல்லாம் யூஸ் பண்ணுற சுருக்கு பை தான் அது. ஸோ ஓகே, இந்த சுருக்கு பையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜேயோட கிளிம்பல். ஸோ நாங்கள் வந்து இது கிரே கலர் தானே, கிரே கலரில் வாங்கியிருக்கோம். கிளிம்பில் நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லைடர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப்பர் ஒன்று வந்துடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். டைப்பர் 3மே வந்து அட்ஜஸ்டபுளாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ஆன் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்கிற வந்து மொபைல் அப்பயும் மேலே அப்படி தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிடும். ஸோ இது நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மோடு எல்லாமே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சா மட்டும் தான் உங்களால் மோடு முழுசும் மாற்ற முடியும். இதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டுமே இந்த டிஜேயில் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கே ஸ்பெஸே பக்கத்தில் நீங்கள் வச்சணும். இன்னொன்று கேமராவுமே ஃபோனோட கேமராவுமே வந்து எப்போவுமே வந்து உங்களோட இந்த இதுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த ஜூமிங் பண்ணுற இடத்துக்கு நேராக தான் உங்கள் கேமராவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து உள்ள வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் லைட்டாக கொண்டு வந்தாலே போதும், அப்படியே மேக்னெட்டிக் மாதிரி நல்லா ஊற்றிக்கிறோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே வர ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு இது தெரியுதா? சரி, ஓகே. இந்த ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் பார்க்கும்போது மோடு பட்டன் வருது. மோடு பட்டன் ஆகும்போது எல்லா மோடுமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 மோடு இருக்குது. 4 மோடுமே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அதே இந்த மோடு பட்டனை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கிளிம்பல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அந்த மோடு பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திருப்பி கிளிம்பல் வந்து ஆன் ஆகும். நல்ல விசிபிலிட்டியாக உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் அடுத்த 2 உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியும். ஒன்று வந்து ப்ளூடூத் ஆன் இருக்கா இல்லையான்னு கேட்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி இண்டிகேட்டர் தாங்க. ஸோ உங்களை எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிற பார்த்தா தான் நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சக்கர பட்டன். இந்த சக்கர பட்டன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் போட்டோ மோடில் வச்சுருந்தீங்கன்னா போட்டோ கிளிக் பண்ணுறதுக்கும், வீடியோ மோடில் வச்சுருந்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும், வீடியோ ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த சக்கர மோடு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் டு லேண்ட்ஸ்கேப்புக்கு போர்ட்ரேட். நம்ம ஃபோனை வச்சாமலே உங்களுக்கு தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகாக ரொட்டேட் ஆகுது பாருங்க. இது உங்களுக்கு டபுள் டாப் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டுக்கும், போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பாகவும் உங்களுக்கு மாற்றுது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து
ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது ஒர்க் ஆகும். இல்லாத வகைகளில் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைபேடில் வந்து நீங்கள் ஜாஸ்டிக் வச்சு மூவ் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு தான் நாங்கள் மூவ் பண்ண முடியும். எல்லா கண்ட்ரோலுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது தான் எல்லாவோட ஃபங்க்ஷனுமே கரெக்டாக மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு பண்ணாலும் அப்படின்னா நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தோட எனேபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக் இப்போ வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியல, பார்த்தோம்னா ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் வந்து மொபைல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து மொபைல் கனெக்ட் பண்ண போகிறோம். மொபைல் செட் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால வந்து இதை வந்து சும்மா லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா லைட்டாக போய் புஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக நல்லா வச்சாலே நல்லா மேக்னெட்டிக் மாதிரி ஒட்டிடுவோம். அதனால இதில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பிடிச்சிட்டு லைட்டாக போய் உருவனா வந்துடும். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நிறைய பார்க்குது. அதனால இது வந்து மொபைலோட சென்டர் பாயிண்ட்ல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து கிராவிட்டியோட கரெக்டாக இருக்கும். எல்லா பஸ்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு எரர் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ வந்து மொபைல் வந்து ப்ளூடூத்தும் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து டபுள் டாப் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் மாதிரி வரும், திருப்பி இது வந்து கோட் மாதிரி வரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நேராக இப்போ வந்து ஒரு சைடாக இருக்குது, நேராக இருக்குன்னா பின்னாடி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக வந்துடும். ஸோ ட்ரிகர் பட்டன் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்து சொன்னேன். இது வந்து இப்போ பாருங்கள், 3 தடவை நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி திருப்பி வந்து 3 தடவை வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளிம்பர் கைக்கு நேராக வரணும் அப்படின்னா இதை கிளிக்கர் வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். இன்னும் கைசி போகிறது இதில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் சார்ஜர் நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங்னாலும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதில் இருக்கிறது. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 மோட்டார் இருக்குது. இது ஃபேன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மோட்டரும், டில்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மோட்டரும், ரோல் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு மோட்டரும் சொல்லணும். மொத்தம் 3 மோட்டார் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியுங்கன்னா கமெண்ட்டில் வந்து DJI Osmo Mobile 7 நீங்கள் போதுங்க. இதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது நாங்கள் யூஸ் பண்ண இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணதில் இதோட ஆப் DJIன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ரெக்கார்ட் ஆகும்போது என்ன வருது அப்படின்னா எங்களால் 180p 30 FPS தான் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ நாங்கள் 4K நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரேம் உடஞ்சிருந்து உங்களுக்கு வர மாதிரி தெரியும். பெஸ்ட் வந்து உங்களுக்கு 180p வந்து உங்களுக்கு 4K கேப்சர் பண்ண முடியலை. ஸோ கூடுதலாக இந்த மிம்பில் வந்து நம்ம என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 360 ரொட்டேட் ஆகாது. இது இதோட ஸ்டாப் ஆகிடும். திருப்பி இங்கே வரைக்கும் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு 360 ரெக்கார்டு ஃபுல்லாக ஆகும்னா இந்த லெவல் வரணும். திருப்பி 360 உங்களுக்கு ரொட்டேட் ஆகி பிடிக்காது. உங்களுக்கு திருப்பம்னா இங்கே வரைக்கும் கிடைக்கிது. திருப்பி அதே மாதிரி லெஃப்ட் ரைட் லெஃப்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் விஷயம். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா DJIயோட அஃபிஷியல் ஆப் எடுத்து அந்த ஆப்பை நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த DJIயோட எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதவே உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகாது. இதுதான் இதில் மெயின். நீங்கள் வந்து 4K ரெக்கார்ட் பண்ணுறது நீங்கள் கஷ்டம். மற்றபடி எங்களோட ஃபோனுக்கு வந்து 4K ரெக்கார்ட் ஆகலை. மேபி இதோட கொண்டது எங்களோட ப்ராசஸர் வந்து 2.4 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுக்கும் மேலே ப்ராசஸர் இருந்துச்சு, ஒரு 3.2 வேகத்தை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேபி 4K ரெக்கார்டு வந்து ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஈக்குவல் இல்லை. ஸோ இதுதான் என்னோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு இப்போதைக்கு எங்களுக்கும் நாங்கள் ஒன்றும் பார்க்கல. ஸோ இது ஃபியூச்சருக்கும் என்னமா ரெக்கார்ட் வந்துச்சு, இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது அடுத்த வீட்டுக்கு நம்ம வந்து போகிறோம். தேங்க்யூ.